Hello children, welcome to my channel EC60. இன்னைக்கு தமிழ்நாடு சிலபஸ் ஸ்டாண்டர்ட் 12ஓட சாப்டர் 2 எக்ஸாம்பிள் 2.14 பார்க்கலாம். இங்கே 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க. இதை வேர்டிசஸ் ஆஃப் ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிளான்னு கேட்குறாங்க. இப்போ ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள்னால் என்ன அர்த்தம்? ஆல் த சைட்ஸ் ஆர் ஈக்குவல். ஸோ நம்ம எல்லா லெங்த் ஆஃப் த சைடும் கண்டுபிடிச்சிட்டு அது எல்லாமே ஈக்குவலாக வந்துச்சு அப்படின்னா அது ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள்னு ப்ரூவ் பண்ணிட முடியும். ஸோ அவங்க கொடுத்த 3 பாயிண்ட்ஸையும் Z1 Z2 Z3 அப்படின்னு நேம் பண்ணிவிட்டு இப்போ லெங்த் ஆஃப் த சைட்ஸ் கண்டுபிடிக்க போகிறேன். எப்படி கண்டுபிடிக்க போகிறேன்? மாடுலஸ் ஆஃப் Z1 மைனஸ் Z2. ஸோ Z1 1 மைனஸ் ஆஃப் ப்ராக்கெட் போட்டுட்டு Z2ஓட வேல்யூவை எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் மைனஸை உள்ளே மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். இதில் 1 + ½ எல்சிஎம் பண்ண பிறகு 3/2 ஆகிடும். இந்த ஐ பார்ட்டை அப்படியே வச்சுக்கிட்டேன். ஸோ இப்போ மாடுலஸ் முடிச்சாச்சு. இப்போ மாடுலஸ் ரூல் அப்ளை பண்ணுறேன். 3/2 the whole square plus minus √3/2 the whole square. அப்போ 9/4 + 3/4 12/4 which is √3. இப்போ எல்லாத்துக்கும் நம்மளுக்கு √3 கிடச்சிருச்சுன்னா இந்த சம்ம முடிஞ்சிடும். அடுத்தது Z2 மைனஸ் Z3. Z2 எழுதிட்டு மைனஸ் போட்டு ப்ராக்கெட் பண்ணி Z3 எழுதியிருக்கேன். அடுத்த ஸ்டெப்பில் மைனஸோடு உள்ளே மல்டிப்ளை பண்ணிவிட்டு மைனஸ் ஆஃபும் ப்ளஸ் ஆஃபும் கேன்சல் ஆகிடும். இது மட்டும் என்ன ஆகிடும்? √3 + √3 2√3/2i அப்படி ஆகிடும். ஸோ உங்களுக்கு 2ம் 2ம் கேன்சல் ஆகிட்டு i√3 வந்துடும். இதுக்கு மாடுலஸ் போடுறப்போ ரூட்டுக்குள்ளே √3 the whole square. அப்போ √3 கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு லாஸ்ட் ஒன் Z3 மைனஸ் Z1. ஸோ Z3 எழுதிட்டு மைனஸ் போட்டு Z1 எழுதியிருக்கேன். இதில் மைனஸ் ஆஃப் -1 சேர்ந்து ரியல் பார்ட் -3/2 ஆகிடும். இமேஜினரி பார்ட்டை அப்படியே வச்சுட்டு இப்போ மாடுலஸ் அப்ளை பண்ணுறேன். 3/2 ஸ்கொயர் பண்ணுறப்போ 9/4, √3/2 ஸ்கொயர் பண்ணுறப்போ 3/4. ஸோ சேம் டினாமினேட்டர் அப்படியே ஆட் பண்ணிட்டேன்னா 12/4 √3 வந்துடும். ஸோ நம்மளுக்கு எல்லாத்தோட வேல்யூவும் √3 அப்படின்னு வந்திருக்கிறதால கொடுத்துருக்கிற பாயிண்ட்ஸ் உங்களுக்கு ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் ஆகிடும். தேங்க்யூ சில்ட்ரன்.